ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸில் ரேடிக்ஸ் சார்ட்டோட ப்ரோக்ராம் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்ஸ் சார்ட்டோட கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோ வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டு ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் void bucket sort. ஸோ radix sort வந்து இட் இஸ் ஆல்சோ known as bucket sort அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே சில வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன். int big nod is equal to 0, steps அப்புறம் noeb அரேயில் 10 அண்ட் i. சரி, இது என்னன்றது சொல்கிறேன். int big அப்படின்றது என்னென்னா பிக்கஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர். ஓகே, கொடுத்துருக்க நம்பரில் பிக்கஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பிஐஜின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். nod அப்படின்றது என்னென்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸ்டெப்ஸும் ஐயும் நான் இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ரிப்பீட்டேஷன் பர்பஸ், அதாவது ஐட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் noebன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஈச் பக்கெட். ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஈச் பக்கெட். சரிங்களா? ஸோ இதான் இந்த 4 இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிளோட எக்ஸ்பேன்ஷன் டிஸ்கிரிப்ஷன். சரி, நெக்ஸ்ட்டு பக்கெட் 10 அப்புறம் 4. ஸோ 2 டைமென்ஷனல் அரே இங்கே கொடுத்துருக்கேன். கமா LOC கமா div is equal to 1 கமா a of 100. சரிங்களா? சரி, இப்போது பக்கெட் ஆஃப் 10,4 2 டைமென்ஷனல் அரே. ஃபஸ்ட்டு இது வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா ரோ பாயிண்ட் அவுட் பண்ணும். அதாவது ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துட்டாலே 0 to 9 டிஜிட்ஸ் தான் இருக்கும். அப்போ 0 to 9 அப்படின்றது என்ன, 10. ஓகே, மொத்தம் 10 நம்பர்ஸ். ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது இது ரோவை பாயிண்ட் அவுட் பண்ணுது. அண்ட் காலம் அப்படின்றது என்னென்னா, இப்போ ரோ அண்ட் காலம்ன்றது எது சொல்கிறேன்னா அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் பக்கெட்ஸ். ஓகே, இது ரோ. ஓகே, ஸோ அப்போ நம்ம 0 to 9 வரைக்கும் இந்த மாதிரி 10 பக்கெட்ஸ் போடுவோம். ரோ அப்படின்றது இங்கே 4 அப்படின்றது என்னென்னா, அதாவது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த பக்கெட். அதாவது இங்கே நான் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா எலிமெண்ட் நம்ம 1. நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்து வர எலிமெண்ட்டை இங்கே பண்ணுவோம், அடுத்து வர எலிமெண்ட்டை இங்கே பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து காலம். ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த பக்கெட்டு. ஸோ அதான் காலமில் வரும். சரி, LOC அப்படின்றது என்னென்னா லொக்கேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட். div is equal to 1 அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம இங்கே எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து 1's பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 10's பிளேஸ், அதுக்கப்புறம் 100's பிளேஸ், அதுக்கப்புறம் 1000's பிளேஸ், இப்படி போயிட்டுருப்போம். சரிங்களா? ஸோ அந்த இதுதான் div வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி 1 இருக்கும், அப்புறம் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 1 இருக்கும், செகண்ட் ஐட்ரேஷனில் 10 இருக்கும், தேர்ட் ஐட்ரேஷனில் 100, ஃபோர்த் ஐட்ரேஷனில் 1000 அப்படி போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு a of 100 இன்புட் அரே. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் அரே நம்ம கொடுக்குறோமோ அதோட இன்புட் சைஸு. ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக நம்ம கொடுத்துருக்கிற சில வேரியபிள்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இங்கே என்ன ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்டிங் த பிக்கெஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபைண்டிங் த பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கு நான் ஒரு லாஜிக் ஒன்று எழுதுகிறேன். பிக் இஸ் ஈக்குவல் டு a of 0 ஃபார் I is equal to 1, I less than n, I plus plus. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கண்டிஷன், if condition, if a of I greater than big இருந்ததுன்னா big is equal to a of I. சரி, இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து for finding the biggest number among the elements. For example, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துரு 66, 98, 105, 61, 54, 136. ஸோ இதான் நான் கொடுத்துருக்க நம்பர், அதாவது 0, 1, 2, 3, 4, 5. சரி, இப்போ இதான் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் இஸ் ஈக்குவல் டு a of 0. ஸோ பிக் இஸ் ஈக்குவல் டு a of 0 அப்படின்றது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, இங்கே பாருங்கள், a of 0ன்றது பிக் இஸ் ஈக்குவல் டு a of 0 அப்படின்றது a of 0ல் என்ன இருக்குது, 66 இருக்குது இனிஷியலாக. நெக்ஸ்ட்டு ஃபார் I is equal to 1, I less than n, nன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது. சரிங்களா? சரி, I ப்ளஸ் ப்ளஸ், இது இந்த ஐட்ரேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். அதாவது until the condition is
ஃபால்ஸ் அது வரைக்கும் வந்து இந்த ஐட்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஒரு எலிமெண்ட்டாக நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட்டு இது இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும்போது a of I is equal to 1. இப்போது a of 1 greater than a of 1ல என்ன இருக்குது 98 greater than 66 போகும். எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்படி சப்போஸ் 66 விட 98 greater than இருந்தால் big is equal to, இங்கே பாருங்க இந்த கண்டிஷன், big is equal to a of I-ன்றது என்ன a of 1ல என்ன இருக்குது 98 தான் பெருசு. இப்போ ஆக்சுவலி என்ன I வந்து a of I வந்து big is equal to 98 ஆகிடுதுங்க. big is equal to 98 ஆகிடுது. நெக்ஸ்ட் I is equal to 2 ஆகும். ஸோ I is equal to 2 ஆகும்போது என்ன 105. ஸோ a of I 105 greater than பிக்கில் என்ன இருக்குது 98 இருக்குது. அப்போ 105 greater than 98 ஆன்றால் அப்போ எது இப்போது நெக்ஸ்ட்டு பிக் ஆகும், பிக் இஸ் ஈக்குவல் டு 105 ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸும் செக் பண்ணும். ஃபைனலி பிக் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நெக்ஸ்ட் இப்போ 105 ஆச்சுங்களா. இப்போ 105ஓட 61 வந்து பெருசான்னு பார்க்கும், இல்லை சின்னது. நெக்ஸ்ட்டு திரும்ப 105ஓட 60, பிகாஸ் இப்போது இந்த கண்டிஷன் வந்து இதை விட பெரிய நம்பர் வர வரைக்கும் பிக் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரே தான் மெயின்டைன் ஆகும். சரிங்களா. இப்போ இதையும் கம்பேர் பண்ணோம், இல்லை இதுதான் பெருசு, அப்போ பிக் இஸ் ஈக்குவல் டு இதுதான். நெக்ஸ்ட் இதையும் செக் பண்ணோம், 105 தான் பெருசு, அப்போ பிக் இஸ் ஈக்குவல் டு 105 தான். அப்புறம் இதையும் செக் பண்ணோம், இங்கே வந்து பிக் இஸ் ஈக்குவல் டு இது 136. ஃபைனலி பிக் இஸ் ஈக்குவல் டு 136 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைண்டிங் த பிக்கஸ்ட் நம்பர். அப்போது பக்கெட் சார்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது ரேடிக் சார்ட் பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுதான் வந்து முதல் ஸ்டெப்பு. சரியா. ஸோ இந்த ஸ்டெப் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பிக்கஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண வரைக்கும். இப்போ ஃபைனலி பிக் இஸ் ஈக்குவல் டு 136 ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு கண்டிஷனை ஒன்று எழுதுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா. எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது நம்மளோட ஒரு எலிமெண்ட்ஸ்லேயும் மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சரி, இப்போது அதுக்கு ஒரு கண்டிஷன், while big greater than 0 NOD. ஓகே, NOD ப்ளஸ் ப்ளஸ். ஸோ NODன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகேவா. NOD ப்ளஸ் ப்ளஸ் பிக் இஸ் ஈக்குவல் டு big mod 10. ஓகே, இதுதான் வந்து அந்த கண்டிஷன். சரி, இப்போ இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, சரி இப்போ பிக் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பிக் இஸ் ஈக்குவல் டு 136. அப்போ 136 கிரேட்டர் தேன் 0, அப்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே வரும். இனிஷியலி NOD இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். இனிஷியலாக NOD இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். இப்போ n ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரும்போது இப்போ என்ன ஆகும், NOD இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். சரிங்களா. ஸோ NOD இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். சரி, இப்போ NOD இஸ் ஈக்குவல் டு 1 வரும்போது அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக் இஸ் ஈக்குவல் டு big/10. ஸோ big/10 அப்படின்னு வரும்போது, சரி இப்போ 136. சரிங்களா. 136 டிவைடட் பை 10, அதான் mod 10. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், 13 ஆகிடும். சரியா. 136 mod 10 வந்து 13. சரி, இனிஷியலி இப்போது 0 வந்தது, இப்போ NOD ப்ளஸ் ப்ளஸ் வரும்போது 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போகும்போது 13. இப்போ பிக் இஸ் ஈக்குவல் டு 13 கிரேட்டர் தேன் 0ன்னு பார்க்கும். இப்போ NOD என்ன ஆகும், 2 ஆகிடும். இப்போ என்ன ஆகும், 13 டிவைடட் பை 10 ஆகும். இப்போ இந்த 13 என்ன ஆகும், 1 ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ பிக் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 1 கிரேட்டர் தேன் 0 கண்டிஷன், இங்கே ட்ரூ, இங்கே ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. அப்போ NOD இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 3 ஆகும். 1 டிவைடட் பை 10 என்ன ஆகும், 0 ஆகிடும். சரியா. நெக்ஸ்ட்டு 0 கிரேட்டர் தேன் 0 ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ, 1 2 3, மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து NOD இஸ் ஈக்குவல் டு 3. பிகாஸ் நான் ஆல்ரெடி இவங்க சில நம்பர்ஸ் அங்கே எழுதி போட்டிருந்தேன். சரிங்களா. அப்போ மொத்தம் என்னென்ன நம்பர் எழுதி போட்டேன், 66 98 105 61 54 136, இதுதான் நம்ம எழுதி போட்ட நம்பர். சரிங்களா. அப்போ இங்கே மொத்தம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை நம்பர் இருக்குது, 3 டிஜிட் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, என்ன, ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி, ஃபார் steps is equal to 1, steps less than or is equal to NOD,
ஸ்டெப்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இது உள்ள இன்னொரு லூப். ஃபார் j is equal to 0, j less than 10, j plus plus. ஓகே, இப்போது NOEB, சரி, NOEBன்றது number of elements in each bucket. number of elements in each bucket. NOEB of j is equal to 0. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ இது என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு பக்கெட்ஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குண்டான ஃபார் லூப்பு. ஸோ இனிஷியலி இங்கே பாருங்கள், இப்போது இங்கே இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 0 1 2 3 4 5. சரிங்களா? ஸோ இது இருக்குது. இப்போது இங்கே ஒரு இது கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 0 to 9 1 2 3 4 5 6 1 0 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, மொத்தம் 10 இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். இனிஷியலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஒரு இண்டெக்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இனிஷியலி 0 தான் இருக்கும். சரிங்களா? இனிஷியலி 0 தான் இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 66 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் பிளேஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஒன்ஸ் பிளேஸில் என்னென்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ 66 இருந்தால் இது எங்கே போகும்? 6th பொசிஷனில் போகும். 6th பொசிஷனில் போகும்போது ஒரு எலிமெண்ட் அங்கே ஆட் ஆகுமா? அப்போ ஒரு எலிமெண்ட் வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு 8 இருக்குது. 8th பொசிஷனில் போகும்போது 0 என்ன ஆகும்? பிகம்ஸ் 1 ஆகும். நெக்ஸ்ட்டு 1st பொசிஷனில் 5 இருக்குது. அப்போ இது எத்தனை போய் எங்கே போகும்? 5th இண்டெக்ஸில் போடும். அப்போ 0 பிகம்ஸ் 1. சரி, நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போடும்போது 0 பிகம்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. 4th இண்டெக்ஸில் போடும்போது 1 ஆகும். நெக்ஸ்ட்டு 136 6 இருக்குது. ஸோ இதை போடும்போது 2 ஆகும். ஓகே, ஸோ அப்போது இப்படி தான் ஒரு எலிமெண்ட்டும் ஆஸ் பர் த டிஜிட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு அதாவது ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கும்போது, இல்லை 10th பிளேஸ் பார்க்கும்போது, 100th பிளேஸ் பார்க்கும்போது ஒரு வாட்டியும் என்ன ஆகும்? எந்த இடத்துல எத்தனை எலிமெண்ட்ஸ் போய் உட்காருதோ அந்த அப்படியே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கே NOB ஆஃப் 0 இங்கே கொடுத்துருக்கோம்ல, அதாவது NOB ஆஃப் j is equal to 0 அப்படின்னா, ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா NOEB ஆஃப் ஃபஸ்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு என்ன? 0 தான். இங்கே எந்த எலிமெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு NOEB ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன? 1. நெக்ஸ்ட்டு NOEB ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன? 0. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான இந்த லூப்பு, ஃபார் லூப். சரி, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இன்னும் ஒரு ஃபார் லூப்பை எழுதிக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, பெட்டர் இந்த ஃபார் லூப்பை இங்கே எழுதுறதை விட பின்னாடி எழுதிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இனிஷியலாக ஒரு விஷயம் சொன்னேன். div is equal to 1ன்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் div is equal to 1 இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன ஆகும்னா அப்படின்னா div is equal to div into 10 ஆகும். அதாவது இனிஷியலாக div is equal to 1, அப்போ 1 into 10 எவ்வளோ? 10. அதாவது 1th பிளேஸு 10th பிளேஸு. தேர்ட் ஐட்ரேஷனில் என்ன ஆகும்? div is equal to div into 10 ஆகும். இப்போது வந்து இனிஷியலாக div is equal to 1. இப்போது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 into 10 div is equal to 10. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐட்ரேஷனில் 10 div 10 into 10 100. ஸோ ஃபோர்த் ஐட்ரேஷனில் div is equal to div into 100. இப்போ லாஸ்ட்டாக div எவ்வளோ இருந்திருக்கு? 100 இருந்திருக்கு. அப்போ 100 into 10 1000. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1th பிளேஸு 10th பிளேஸு 100 பிளேஸு 1000 பிளேஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபார் லூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார் லூப்பை ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்னென்னா இப்போ ஃபார் I is equal to 0, I less than n, I plus plus. சரி, நெக்ஸ்ட்டு LOC is equal to, ஓகே, LOC is equal to என்ன வருது அப்படின்னா, 1 second. ஓகே, ஸோ LOC is equal to A of I divided by div mod 10. சரி, நெக்ஸ்ட்டு bucket of LOC, NOEB of LOC plus plus.
is equal to a of I. சரி, இந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. சரி, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலி இது தெரியும், a of 0 is equal to 1. நெக்ஸ்ட் a of I less than n, I ++ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிறதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ஃபால்ஸ் ஆனால் டெர்மினேட் ஆகிடும். சரி, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும் LOC of A0, அதாவது LOC of A0, LOC of A of I. இப்போ இனிஷியலி I is equal to 0வா? சரி, I is equal to 0னா A of 0 divided by div. இனிஷியலி div is equal to என்ன? 1. ஓகேவா? இனிஷியலாக div is equal to 1 இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ div is equal to 1. ஸோ 1 mod 10. அப்போனா என்ன அர்த்தம்? ஸோ A of 0. சரி, என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்குமா? 66, 98, 105, 61, 54, 136, அதாவது 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ A of 0ல் என்ன இருக்குது? 66 இருக்கா? அப்போ 66 divided by 1 mod 10. சரி, 66 divided by 1 66 mod 10 is equal to 6. சரிங்களா? 66 mod 10 is equal to 6. இப்போ 6th லொக்கேஷன். ஓகே, சரி, அடுத்து பக்கெட் ஆஃப் LOC, அதாவது பக்கெட் ஆஃப் LOC இங்கே என்ன இருக்குது? 6, பக்கெட் ஆஃப் 6. நெக்ஸ்ட் NOEB ஆஃப் லொக்கேஷன். NOEB ஆஃப் லொக்கேஷன் வந்து இனிஷியலி வந்து இது 0வாக இருக்கும். அப்போது லொக்கேஷன் ++ ஆகும்போது என்ன ஆகும்? NOEB ஆஃப் லொக்கேஷன் ++ ஆகும்போது இப்போ இது என்ன ஆகும்? 1 ஆகும். எப்போ 1 ஆகும்? இந்த 6th பொசிஷனில் இந்த 66 எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? டிவிஷன் 1. ஓகே, டிவிஷன் 1க்கு பார்க்குறோம். டிவிஷன் 1னா என்ன பார்க்கணும்? 1st பிளேஸில் இருக்க நம்பர் தான் எல்லாத்துலேயும் அதை கேல்குலேட் பண்ணோம். சரி, அப்போ 6th பிளேஸில் ஆல்ரெடி 6th பிளேஸில் இப்போ இதுதான் 6th பிளேஸ். இனிஷியலாக 0 இருக்குது. இப்போது இங்கே ஒரு எலிமெண்ட் எடுத்துமே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 66, அதாவது 1st பிளேஸில் 6 இருக்கா? இப்போ இது எந்த பிளேஸில் போகும்? 6th பிளாக்கில் தான் போய் உட்காரும். அப்போது இது 0 becomes 1 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே இது 1 ஆகுது வந்து காரணம் இதுதான். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் தான் அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணோம்? இப்போ 66 கன்சிடர் பண்ணியாச்சு, 98 கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி A of 0 வந்து என்ன ஆகும்? I is equal to 0 இனிஷியலாக இருக்கும். அப்போ 1 ஆகும். அப்போ 1ல் என்ன இருக்குது? 98 இருக்கா? இப்போ 98 divided by 1 mod 10 பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? 8 வரும். சரிங்களா? ஸோ அப்போ 8th பக்கெட்டில் இது எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணணும். 8th பக்கெட்டில் இப்போ வந்து இனிஷியலாக 0 இருக்கும். ஒரு எலிமெண்ட் ப்ளேஸ் ஆகணும், என்ன ஆகும்? 1 ஆகும். அதுதான் அந்த NOEB ஆஃப் லொக்கேஷன் ++. ஸோ அது வந்து 1 ஆகும். ஓகே, சரி, அதே மாதிரி தான் ஒரு எலிமெண்ட்டையும் அப்படியே ப்ளேஸ் பண்ணி இப்போ இனிஷியலாக எல்லாத்துலேயும் 0 இருக்கிறது என்ன ஆகும்? ஒரு எலிமெண்ட்டாக போகும்போது இட் பிகம்ஸ் 1 ஆகும். ஸோ இது வந்து 1st பிளேஸ்க்கு உண்டான ஐடேஷன். சரிங்களா? இதே மாதிரி 10th பிளேஸு, 100 பிளேஸு, 1000 பிளேஸ், அதாவது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஈச் பக்கெட், அதான் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம NOD எவ்வளோ பார்த்தோம்? 3 பார்த்தோமா? அப்போ 3னா இப்போ up to 3 வரைக்கும், அதாவது 1st பிளேஸ் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணோம், 10th பிளேஸ் கேல்குலேட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ் கேல்குலேட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு 1000 பிளேஸ் பண்ணோம். ஸோ அதாவது லாஸ்ட்டாக 4 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ 1000 பிளேஸோடு நின்றுடும். 3 டிஜிட்ஸ் தான் மொத்தம் பெரிய நம்பர் அப்படின்னா 100ஓடு நின்றுடும். ஸோ இப்போது ஃபைனலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்? ராடிக்ஸ் சார்ட் எப்படி வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் நிறைய வந்து கான்செப்ட் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.